உங்கள் வகுப்புகளில் உங்களை காட்டிலும் புத்திசாலித்தனத்திலையும் திறமையிலும் குறைவான மாணவர்கள் தொடர்ந்து முதலிடத்திலே இருந்து வருகிறார்களா? அவர்களுடைய வெற்றியினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஆசையா? அப்போ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என் பேர் ஆல்ஃப்ரட் ஜான். நாகை st.Michael அகாடமி பள்ளியினுடைய தாளாளர் நான். எல்லா வகுப்புகளிலும் சில மாணவர்கள் தொடர்ந்து முதலிடத்திலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்றதே இல்லை. அவர்கள் பின்பற்றக்கூடிய ரகசியங்களில் முதல் விஷயம் என்னவென்றால், தே ஹாவ் எ பியூட்டிஃபுல் சிஸ்டம். அவர்கள் எல்லாவற்றையும் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சிஸ்டத்திற்குள்ளாக வைத்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, அவர்கள் அந்த சிஸ்டத்தை என்ன பண்ண மாட்டாங்க, பிரேக் பண்ணவே மாட்டார்கள். தேர்வாக இருந்தாலும் சரி, அனுதினம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய லெசன்ஸாக இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு வெளியிலேருந்து மோட்டிவேஷனோ ஒரு மூடு க்ரியேட் பண்ணி எக்ஸாம் படிக்கிறதுக்கான மூடு வேணும், இன்றைக்கி வேலையை செய்கிறதுக்கான மூடு வேணுன்றதுலாம் அவங்களுக்கு கிடையாது. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, அவர்கள் அந்த சிஸ்டத்தை விட்டு பிரேக் பண்ணவே மாட்டாங்க. அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரதுனால அவர்கள் ஜெயிக்கிறார்கள். அது என்னென்ன சிஸ்டம் அப்படின்னா, முதல் விஷயம், தே ஹாவ் கம்ப்ளீட் ரிவ்யூ. அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை, பள்ளியில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை அன்னைக்கே அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் போய் உட்காந்து கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு அந்த இன்ஃபர்மேஷனை அவங்க மூவ் பண்ணிடுறாங்க. அப்போ தொடர்ந்து படிக்கும்போது இன்க்ரிமெண்டல் லேர்னிங் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் சேர்த்து கொண்டே இருப்பார்கள். அப்போ தேர்வு வரும்பொழுது என்ன ஆகும், அவங்களால முழுமையாக அதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அடுத்த விஷயம், அவர்கள் எல்லாவற்றையும் எழுதி வைத்துக் கொள்வார்கள். சின்ன சின்ன விஷயம், அவங்களோட எக்ஸாம் டேட்ஸாக இருக்கட்டும் சரி, டெஸ்ட் டேட்ஸாக இருக்கட்டும் சரி, ஹோம்ஒர்க்காக இருக்கட்டும் சரி, அசைன்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி, பள்ளியில் நடக்கக்கூடிய விழாக்களாக இருக்கட்டும் சரி, எல்லா விஷயம் குறித்த இன்ஃபர்மேஷனில் அவர் என்ன பண்ணுவாங்க, உடனே எழுதி வைத்துக் கொள்வார்கள். அவங்க இதை நான் மைண்டில் வச்சுக்கிறேன், என்னால் அதை ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏன் இதை அவர்கள் செய்வது நல்லது என்றால், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களோட மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு they will not burden their mind. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா அந்த நோட்டை எடுத்து உடனே என்ன பண்ணுவாங்க, பார்த்துக்குவாங்க. சரி, இது இன்றைக்கி முடிச்சிருக்கோம் அப்படின்னா அதை டக்கு என்ன பண்ணுவாங்க, டிக் போட்டுக்கிட்டே போவாங்க. மூன்றாவது விஷயம், தே ஹாவ் அ கம்ப்ளீட் வீக் ஸ்கெடியூல். அவங்க ஒரு பிளானர் வச்சுருப்பாங்க. இந்த வாரத்தில் என்னென்னலாம் நம்ம செய்ய போகிறோம், அதில் அவாய்ட் பண்ணவே முடியாத விஷயங்கள் இருக்குது. அதாவது பள்ளிக்கு வர ஒரு நேரம், போகக்கூடிய நேரம், டியூஷன் போனாங்கன்னா அந்த டைமிங்கு, அப்புறம் விளையாட போனாங்கன்னா அந்த டைமிங்கு, இல்லை வீட்டில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ், வேறு ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கெடியூலை கம்ப்ளீட்டாக அந்த வீக் பிளானரில் இன்க்ளூட் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப கஷ்டமான நேரங்களில் மட்டும் அந்த பிளானரை பிரேக் பண்ணுவாங்க. பட் 100% அதை ஃபாலோ பண்ணாட்டி கூட ஒரு 90 to 95% அந்த வீக் பிளானரை, அந்த ஸ்கெடியூலை விட்டு அவங்க போகவே மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும். அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட என்ன பண்ணுவாங்க, சொல்லி வச்சுருவாங்க, எனக்கு இந்த டைமில் இதை தான் நான் பண்ண போகிறேன், என்ன நீங்கள் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படி. ஸோ இட் வில் ரியலி ஹெல்ப் தம் டு ஃபாலோ தேர் கம்ப்ளீட் ஸ்கெடியூல். அடுத்தது, நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அவங்க ஒரு வேலையை தொடங்கும் பொழுது, குறிப்பாக படிக்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோனில் இருந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. அவங்களோட இன்டர்நெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, நோட்டிஃபிகேஷன்ஸை மூடி வச்சுருவாங்க. ஸோ அவங்களுடைய என்டையர் ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் எதில் இருக்குன்னா, அவர்கள் படிப்பில் மட்டும்தான் இருக்கும். அப்போ எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் அவங்க எப்போவுமே என்கரேஜ் பண்ண மாட்டார்கள். இதை போன்ற ஒரு சிஸ்டம் அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால தான் தே ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் இன் தேர் கிளாஸு. கண்டினியூஸாக அன்சேலஞ்சாக அவங்களால் இருக்க முடியும். இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த வீடியோவில் ஐம் கோயிங் டு கிவ் யூ சம் மோர் டிப்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 40க்கு அதிகமான டிப்ஸ்கள் இருக்கிறத இதை நீங்கள் பின்பற்றும் போது டெஃபினட்டாக யூ கேன் சேலஞ்ச் தம் அண்ட் யூ கேன் ஆல்சோ கம் ஃபர்ஸ்ட் இன் யுவர் கிளாஸ். குட் லக் சில்ட்ரன்.